காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு டே வந்து சண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 1:16, அதாவது ஆஃப்டர்நூன் ஆகுது. இப்போ தான் என் டே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நான் இப்போ தான் எந்திரிச்சிப்பேன். காலையிலலாம் எந்திரிக்கிறதுல பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே கிடையாது. இப்போ எந்திரிச்சோன்னே நான் கையில் வாட்ச் எடுத்து கட்டிட்டு கீழே வந்து வெயிட் பார்க்கலான்னு செக் பண்ணும்போது 69.2 இருக்குது. நேற்று பார்க்கும்போது 68.8 இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் கூடியிருக்கு. ஒரு 2-2:30 போல் பசியாக இருக்குன்னு மஸ்க் மெலன் ஜூஸ் இருந்தது, அது வந்து குடித்தேன். குடிச்சிட்டு அப்புறம் என் பொண்ணுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கே ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் கிட்ட ஆச்சு. அப்புறம் என் லஞ்ச் வந்து ஒரு 3 மணிக்கு போல் மட்டன் குழம்பும் சிக்கன் 65 எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டேன். ஈவினிங் நல்லா தூங்கிட்டு எந்திச்சு பார்த்தா நைட்டு மணி 8:30 ஆயிடுச்சு. என் ஸ்டெப்பே இவ்வளோ தான் இன்றைக்கி வந்திருந்தது. நான் வீட்டு வேலை செஞ்சதில் 2000 சில்லற தான் வந்திருந்தது. அதுக்கப்புறம் சரி நைட்டுக்கு வந்து ஏதாவது லைட்டாக சாப்பிட்லாம். மதியம் வந்து சாப்பாடு அதிகமாக சாப்பிட்ட மாதிரி இருந்தது. ஸோ சும்மா வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் வெட்டி போட்டுக்கிட்டேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி கட் பண்ணி போட்டேன். அப்புறம் வந்து 2 முட்டை வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு 2 முட்டை அடித்து ஊற்றிட்டு அது கூட வந்து கொஞ்சமாக சால்ட்டு, மஞ்சத்தூள், பெப்பர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா அடுப்பில் வந்து ஒரு தோசை தவா வச்சு அதில் 1 ஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 2 ப்ரெட் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எக்கில் போட்டு நல்லா சோக் பண்ணி எடுத்து அதை வந்து அந்த பட்டர் மேலே போட்டு 2 ப்ரெட்டையும் நல்லா 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்து இதுதான் நான் வந்து டின்னராக எடுத்துக்கிட்டு நைட் சாப்பிட வேணாம்னு நினச்சேன். ஆனால் பசி இருந்தனால சும்மா அந்த 2 ப்ரெட் மட்டும் சாப்பிட்டேன். இது கூட நீங்கள் வந்து நிறைய வெஜ்ஜஸ்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அப்புறம் இன்றைக்கி எதுவுமே உருப்படியாக சாப்பிட்ட மாதிரி இல்லைன்னு 2 அத்திப்பழமும் கொஞ்சம் அந்த காஞ்ச கருப்பு திராட்சையும் எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் சாப்பிட்டு பாத்திரத்தில் கழுவி வச்சுட்டு அப்புறம் வந்து நான் மேலே நடக்கலான்னு வந்துட்டேன். ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட நான் நடந்தேன். ஸ்பீடாக கொஞ்சம் நேரம் நடப்பேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக நடப்பேன், அதுக்கப்புறம் இடையில எனக்கு முடிஞ்சால் நான் வந்து ஸ்லோ ஜாக்கிங் பண்ணுவேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நான் வந்து நடந்துட்டு இருந்தேன். ஒரு 40 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக நடக்கிறது வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் எப்போவுமே காலையில் எந்திச்ச உடனே வெறும் வயிற்றுலேயே நான் வந்து ஒரு 25 தோப்புக்கரணம் போட்டுருவேன். அதை வந்து 50 ஆக்கிறதுக்காக நடந்து முடிஞ்சோடனே இன்னொரு 25 தோப்புக்கரணம் போட்டுட்டு கொஞ்சம் கால் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்லோவாக கொஞ்சம் நடந்து அடுத்த ஒர்க் அவுட்டுக்கு வந்து போவேன். அடுத்து வந்துட்டு சும்மா எனக்கு தோன்றுறது தான் ஒர்க் அவுட்டு, அதனால் நான் வந்து பண்ணிகிட்ருப்பேன். இந்த மாதிரி கிராஸ் லெக் வந்து நான் பண்ணிகிட்ருந்தேன். இதுவும் ஒரு 30 பண்ணேன். 30 தான் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. அப்புறம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதையும் விட்டுட்டேன். இதில் இடையில வேற என் பொண்ணு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா தூங்கணுன்ட்டு. அதனால் எதுவுமே இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி உருப்படியாக நான் பண்ண மாதிரியே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி என்னெல்லாம் செய்ய தோணுதோ நான் வந்து அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஹை நீஸ்லாம் பண்ணேன். இது ஒரு 30 பண்ணேன். ஸோ இன்றைக்கி சண்டேயோட ஒர்க் அவுட் வந்து இதோட முடிச்சுக்கலாம். பாப்பா வந்து ரெஸ்ட்டாக பண்ணிட்டே இருந்தா, ஸோ போதும். இல்லைன்னா இன்னும் 10 கிழமை ஏதாவது ஒன்று பண்ணுவேன். இன்றைக்கி அவ்வளோதான் போதும். அவ்வளோதான் சாப்பிட்டு அவ்வளோதான் ஒர்க் அவுட் பண்ணேன். இதுதான் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக முடிச்சுருக்கேன். நாளைக்குள்ளே ஜாயின் பண்ணுறேன், எத்தனை பார்க்கலாம். ஸோ இந்த சண்டேயோட டே வந்து 1:15 ஆரம்பித்து நைட்டு 10:45 முடிக்கும்போது என்னோடய ஸ்டெப்ஸ் வந்து 6740 இருந்துச்சு. இன்றைக்கி வந்து மண்டே டே 2. இன்றைக்கான வெயிட் வந்து நம்ம செக் பண்ணும்போது 69 வந்து இருந்துச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சோன்னா ஒரு 10 மணிக்கு போல் சுண்டல் அவிச்சது இருந்துச்சு, அது சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு வந்து நேற்று வச்ச குழம்பு அப்புறம் முட்டை சிக்கன் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த நேந்திரம் பழம் சிப்ஸ் வந்து கொஞ்சம் இருந்துச்சு, அவ்வளோலாம் சாப்பிடல, கம்மியாக தான் சாப்பிட்டேன் அதில். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஈவினிங் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு பார்க்கும்போது வீட்டு வேலை செஞ்சதில் மட்டுமே எனக்கு வந்து 3000 சில்லற ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருந்தது. அப்புறம் வந்து நைட்டுக்கு 2 தோசையும் கொஞ்சம் குக்கும்பரும் எடுத்துக்கிட்டேன். எனக்கு செய்கிறதுக்கு ஏதாவது செஞ்சு சாப்பிட்டா சோம்பேறியாக இருந்துச்சு. அப்புறம் பக்கத்தில் இருக்க கடைக்கு போய் நாளைக்கு செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நைட்டு வந்து கொஞ்சம் சியா சீட்ஸ் வந்து நான் தண்ணியில் ஊற வச்சேன். காலையில் ஏதாவது ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்போ போல் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு 40 மினிட்ஸ் எப்பவும் போல் நடந்தேன். அதுக்கப்புறம் எப்போவுமே போடுற தோப்புக்கரணம் போட்டாச்சு. எப்பவும் பண்ணுற 1-2 எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா எனக்கு தோணுனதை ஒரு சிலதை நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எனக்கு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. 30 இல்லை 50 இந்த மாதிரி தான் எல்லா ஒர்க் அவுட்டுமே நான் பண்ணிகிட்ருப்பேன் எனக்கு முடிஞ்ச மாதிரி. ஸோ இன்றைக்கி மண்டேயோட ஒர்க் அவுட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ டைம் என்ன அப்படின்னா 10:32 ஆகுது. இன்றைக்கி வந்து ஸ்டெப்ஸ் எவ்வளோ பார்த்துங்க.
இந்த டைம் என்னென்னா 10:32 ஆகுது. இன்றைக்கி ஸ்டெப்ஸ் வந்து 9321 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ மண்டேயோட ஒர்க் அவுட்டும் சூப்பராக இருந்துச்சு, ஸ்டெப்ஸும். இன்றைக்கி வந்து டியூஸ்டே, நம்மளோட டே 3 வந்து இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். காலையில் எழுந்தோன்னே சரியான வெயிலாக தெரியுது. காலையில் இல்லை, ஆக்சுவலாக ஆஃப்டர்நூன் தான். எழுந்தோன்னே இன்றைக்கி வந்துட்டு நம்ம தொப்பை ஏதாவது ஒரு இன்ச்சாவது குறைஞ்சிருக்கா இல்லையான்னு நான் வந்து பார்த்தேன். வெறும் வயிற்றில் பார்க்கும்போது கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் தெரியும், ஆனால் சாப்பிட்டோன்னா மறுபடியும் புஷ்ஷுன்னு தெரிகிற மாதிரி தான் தெரியும். ஸோ இந்த ஒன்றை நம்ம எப்போ வாட்ச் எடுத்துக்கிட்டா தான் ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டாக கவுண்டப் பண்ண முடியும். அதை கிட்டியாச்சு. இப்போ வந்து டைம் வந்து 12:23 ஆகுது. இப்போ தான் வந்து எனக்கு டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. போன உடனே சரி வெறும் வயிற்றில் ஃபஸ்ட் வந்து வெயிட் பார்த்துடலாம் அப்படின்னு செக் பண்ணேன். இன்றைக்கி வந்து 68.5 வந்து இருந்தது. சரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். இன்றைக்கி அதை விட 1 கிராம் 2 கிராமோட எக்ஸ்ட்ராவே குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் சியா சீட்ஸ் நேற்று ஊற வச்சிருந்தோம்ல, அதை போட்டு லெமன் ஜூஸ் போட்டு ஒரு பெரிய கிளாஸ் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த சியா சீட்ஸ் வச்சு குடிக்கும் போதே கொஞ்சம் வயிறு ஃபில்லிங்காக தான் இருக்கும். அது குடிச்சிட்டு அப்புறம் அப்படியே வேலை பார்க்கும்போதே இந்த நிலக்கடலையும் கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சுக்கிட்டே சமையல் பார்த்தேன். அதுக்கப்புறம் லஞ்சு வந்து ஒரு 3 மணிக்கு போல் 2 பாயில்டு எக்கும் தக்காளி தொக்கும் வச்சு ரைஸ் எடுத்துக்கிட்டேன். இடையில ஒரு நைட்டு போல் ஸ்நாக்ஸ் எதுனா சாப்பிடணும் போல் இருந்துச்சு. வாய் நம்மன்னு இருந்தனால 2 அத்திப்பழமும் இந்த கொஞ்சோண்டு லெமன் ஜூஸும் மறுபடியும் போட்டு குடித்தேன். அப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து நார்மலாக ஒரு சப்பாத்தியும் முட்டை போட்டு ஒரு சப்பாத்தியும் எடுத்துகிட்டு மத்தியானத்துக்கு வச்ச தக்காளி தொக்கு வச்சு இன்றைக்கி சாப்பிட்டு இன்றைக்கி டயட் இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்பவும் போல் நம்ம வந்து ஒர்க் அவுட்டை வந்து பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு வந்தாச்சு. ஸோ டியூஸ்டேக்கான டே வந்து சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 11:44 ஆகுது. இன்றைக்கான ஸ்டெப்ஸ் வந்து 8572 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்ம நாளைக்கு டேயில் பார்க்கலாம். இன்றைக்கி வெனஸ்டே டே 4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி எழுந்ததே ஒரு 12:30க்கு மேலே தான். இப்போ வந்து டைம் வந்து 12:40. இப்போ தான் டே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எழுந்தோன்னே போய் வெறும் ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணும்போது 68.9 இருக்குது. நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் கூடி இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் எழுந்த உடனே ஒரு மணிக்கு போல் இந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இருந்துச்சு, அதை குடிச்சிட்டு லன்ச் வந்து ஒரு 2:30க்கு போல் சாம்பார் சாதம், கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரியல், அவரைக்காய் பொரியல் குடித்தேன். அப்புறம் ஈவினிங்காக ஒரு 5 மணிக்கு போல் லெமன் ஜூஸ் வந்து சியா சீட் போட்டு குடிச்சிக்கிட்டேன். அப்புறம் நைட் டின்னருக்கு வந்து இன்றைக்கி சிம்பிளாக ஆனால் டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதுக்கான ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க, நான் அதிகமாக தான் போட்டிருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு அதை கையால் உதிர்த்துட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட குடமிளகா இருந்துச்சு அப்படின்னா அதையும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போடுங்க. என்கிட்ட இல்லைன்றதுனால சாதாரண பச்சை மிளகா வச்சு நான் இன்றைக்கி போட்டு பண்ணிவிட்டேன். என்கிட்ட இன்றைக்கி எதுவுமே இல்லை, பெருசாக சிம்பிளாக தான் பண்ணேன். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு எப்போவும் இருக்கிறத விட. அதுக்கப்புறம் பன்னீரில் பெருசாக இருக்கும்ல, ஒரு 200 கிராம் பன்னீர், அதில் வந்துட்டு ரொம்பவே கம்மியான அளவு எடுத்து 2 ப்ரெட்டுக்கு வந்து ஸ்டஃபிங் வர மாதிரி நான் வந்து கம்மியாக எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இது கூட போட்டு சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிட்டேன்னா, சில்லி சாஸ்க்கு பதிலாக டொமேட்டோ சாஸ் இருந்தால் அதான் சேர்த்துருப்பேன். அது இல்லை, அது இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து லைட்டாக சாட்டே பண்ணிங்கன்னா பன்னீர் வந்து நல்லாவே குக் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதே அடுப்பில் வந்துட்டு ஒரு தோசை தவா போட்டு கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 ப்ரெட்டை 2 சைடும் வந்து லைட்டாக ப்ரௌன் வர்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து 2 ப்ரெட்லேயும் புதினா சட்னி வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். அது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து எடுத்து வச்சுட்டு அது மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் போட்டு இந்த சைடு இருக்க ப்ரெட் எடுத்து அது மேலே போட்டு கவர் பண்ணிட்டோம்னா நம்மளோட பன்னீர் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிரும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதே டைம் லைட்டாகவும் ஃபீல் ஆகும். எனக்கு ப்ரெட் சாப்பிடும்போது லைட்டாக ஃபீல் ஆகும். தோசை சப்பாத்தி இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ சாப்பிட்டு முடிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம எப்பவும் போல் ஒர்க் அவுட் பண்ண வரலான்னு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு
ஒன் ஒன் மினிட் வந்து பிளாங்க் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் 30 செகண்ட் கூட என்னால் நிற்க முடியல. இது பார்க்க தான் சிம்பிளாக இருக்குது, ஆனால் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி நடந்தது வந்து 30 மினிட்ஸ் தான் நடந்தேன். ஏன்னா ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அப்புறம் நடக்கலாம்னு நினச்சேன், ஆனால் அதுக்கப்புறம் முடியல, டயர்டாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ வெனஸ்டேக்கான ஒர்க் அவுட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைம் பார்த்தோம் அப்படின்னா 10:56 ஆகுது. இன்றைக்கி ஸ்டெப்ஸ் வந்து 7615 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன் எனக்கு. இன்றைக்கான டே அவ்வளோதான். இனிமேல் நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து Thursday டே 5. இன்றைக்கி வந்து நான் வீட்டில் இல்லை, என்னுடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்து நான் போக வேண்டி இருந்தது. ஸோ இங்கேருந்து கிளம்பும் போது காலையில் ஹெல்த்தியாக ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு லெமன் ஜூஸை குடிச்சிட்டு அப்புறம் வந்து காரில் ஏறினது தான். அதுலேயே என்னுடைய டயட் வந்து அப்போவே எனக்கு வந்து கட் ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிட போகிறேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் வந்து ஒரு 9:15 போல் ஒரு ரோட்டு கடையை பார்த்த உடனே ஸ்டாப் பண்ணி எனக்கு பூரி சாப்பிடணும் போல் தோணிகிட்டே இருந்துச்சு. அதனால் அங்கே பூரி இருந்தனால அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு ஆம்லேட்டும் லாஸ்ட்டாக வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே கிளம்பிட்டேன். ஒரு 1 ஹவர் ட்ராவலுக்கு அப்புறமா என்னுடைய பெரியம்மா வீட்டுக்கு வந்து நாங்கள் சேர்ந்தோம். இங்கே வந்துட்டும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால் நான் தர்றதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. சரி 2 நாள் கழித்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு என்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கிட்டேன். ஸ்வீட் சாப்பிட்டேன், நல்லா பிரியாணி சாப்பிட்டேன். மத்தியானத்துக்கு நைட்டுக்கு எல்லாமே நான் பிரியாணி தான் அன்றைக்கி சாப்பிட்டேன். அப்புறம் வந்து இது நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே ஆயிடுச்சு. அன்றைக்கும் அங்கே தான் இருந்தேன். அதனால் என்னால் ஃபாலோ பண்ண முடியல. அப்போ வந்து காலையில் ஒரு 9 மணிக்கு போல் ஒரு 3 இட்லி சாப்பிட்டேன். அப்புறம் வந்து ஒரு 11 மணிக்கு போல் கொஞ்சம் பப்பாயா கட் பண்ணி கொடுத்தாங்க, அதுவும் சாப்பிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு குட்டி கேப்பில் ஒரு குட்டி டப்பா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இந்த மாதிரி டே வந்து கொஞ்சம் அன்ஹெல்தியாகவே போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து என்னை பிக் பண்ண வரும்போது பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டே போனேன். சரி ஹெல்தி தானே நீ யோசித்தேன், ஃப்ரூட் தானே என்ன இருந்தாலும்ட்டு போகிற வழியிலே ஒரு போண்டா கடையை பார்த்து நிப்பாட்டி அதையும் வாங்கி சாப்பிட்டாச்சு. ஆனால் இன்னும் நிறையா வாங்கி சாப்பிட்டேன், அதெல்லாம் நான் ஆட் பண்ணல, ஏன்னா இதெல்லாம் யூஸே இல்லை. ஸோ இந்த 2 டேஸை விட்டுருங்க. இந்த 2 டேஸும் நான் வந்து ஒழுங்காக சாப்பிடல, ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணலை. அதுக்கப்புறம் நான் சாட்டர்டேலேருந்து மறுபடியும் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதை ஆட் பண்ணுறேன். நான் இது வந்து ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி சாட்டர்டே 7th டே. இதுதான் நம்மளோட வீக்கோட லாஸ்ட் டே. இன்றைக்கி வந்து எந்திரிச்சது ஒரு 12:30 போல் தான் டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. 12:41 நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து வெயிட் செக் பண்ண மறந்துட்டேன், அதனால தான் ஆட் பண்ணலை. திடீர்னு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலை வந்துச்சு. ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை. ஒன்று ஹரிபரியாக கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயாச்சு. அன்னைக்கு டேயும் ஒரு மாதிரி கிளம்ஸி ஆயிடுச்சு. எதுவுமே ப்ராப்பராக சாப்பிட முடியல. வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் சாம்பார் இருந்தது, சோறு இருந்துச்சு, அது மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு ஈவினிங் போல் எதனா சாப்பிடணும் போல் தோணிகிட்டே இருந்தனால கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் குறிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் நைட்டு வந்து சேமியா பண்ணியிருந்தாங்க, அதை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஒன்றுமே பண்ணலை, பெருசாக சாப்பிடல, டே ஒரு மாதிரி நல்லா இல்லைன்ட்டு சரி ஒர்க் அவுட்டை விட்டுற வேணாம், ஆல்ரெடி 2 நாள் பண்ணலை அப்படின்ட்டு ஒர்க் அவுட் மட்டுமாவது பண்ணலாம் அப்படின்ட்டு 40 மினிட்ஸ் நடந்துட்டு ஒரு 20 மினிட்ஸுக்கு நான் மற்ற ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். வீக் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு மாதிரி பாசிட்டிவாக நல்லா தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இப்போ லாஸ்ட்டாக வீக் எண்ட் ஆக போகிற இந்த 3 டேஸும் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி பிளான் வந்து குழம்பிருச்சு. நான் நினச்ச மாதிரி எதுவும் பண்ண முடியலை. ஸோ இன்றைக்கி சாட்டர்டேயோட ஒர்க் அவுட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கியோட 1 வீக்கோட ரொட்டீன் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து அப்படி சண்டேலேருந்து சாட்டர்டே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நான் ப்ராப்பராக எதுவுமே சாப்பிடல, ஆனால் சரி ஜஸ்ட் ஒர்க் அவுட்டாவது பண்ணுவோம், 2 நாள் பண்ணலை அப்படின்றனால நான் இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம எப்போ முடிக்கிறோம் அப்படின்னா டைம் வந்து 10:44 ஆகுது. இன்றைக்கான ஸ்டெப்ஸ் வந்து 7514 வந்து நடந்திருக்கும். எல்லா ஒர்க் அவுட்டும் முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் சிக்கன் சாண்ட்விச் பண்ணேன்னு எடுத்துகிட்டு வந்து தந்துட்டாங்க. அதனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி ப்ரோட்டீன் தானே அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்டேன். ஒரு சாண்ட்விச் வந்து ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டேன். இன்றைக்கோட டே வந்து இப்படி தான் போச்சு. இந்த வீக் இதோடு நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இனி நெக்ஸ்ட் வீக்கில் எதெல்லாம் எப்படி எப்படி சேஞ்ச் ஆக போகுது, நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் போய்ட்டு வரேன்.